श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. ஆண்டாள் திருவடிகளே சரணம். அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். பாவை விழியில் ராமனும் ராமானுஜனும் ராமானுஜ தயாபாத்திரமுங்கிற தலைப்பில் இன்றைக்கு இரண்டாவது பாசுரத்தை அனுபவிக்கலாம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் கூறும் திருநாமம் என்ன அப்படின்னா பரமன், பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அப்படின்னு எம்பெருமான பாடுறா ஆண்டாள். நாமும் அந்த பரமனின் பாட்டை ட்வின்ஸ் சகோதரிகள் வாயிலாக கேட்கலாம். ரொம்ப அழகாக சொல்லியிருக்கேள் குழந்தைகளா. பாவை நோன்பிற்கு எல்லாரையும் அழைத்து ஆண்டாள் சொல்கிறா, நாம் என்ன காரியங்களை செய்யணும், செய்ய வேண்டிய சில விஷயங்கள், செய்யக்கூடாத சில விஷயங்கள்னு ஒரு பட்டியலிட்டு சொல்கிறா. எந்த காரியத்தை பண்ணினாலும் சில சாசனங்கள் மிகவும் முக்கியம். சாசனங்கள் அப்படின்னா சட்டத்திட்டங்கள். ஏதாவது ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டத்திட்டம் வகுப்போம் இல்லையா? அந்த சட்டத்திட்டங்கள் அவசியம். பரமனினுடைய அடியை பாடணும்னா நல்ல அனுஷ்டானங்களை பண்ணணும், தர்ம காரியங்களில் ஈடுபடணும், எல்லாரும் உகக்கும்படி இருக்கணும். எந்த உகக்கும்படி இருக்கணும்னு இவைகளெல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் செய்யக்கூடாத காரியங்களை சொல்கிறா. என்ன காரியங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா, விரத காலங்களில் போஜ்ய பதார்த்தங்களை தவிர்க்கணும், அலங்காரங்களை தவிர்க்கணும், கோள் சொல்லக்கூடாது, பெரியோர்கள் செய்யாத காரியங்களை நம்ம செய்யக்கூடாதுன்னு தவிர்க்க வேண்டிய இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னா ஆண்டாள். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வைகுண்டத்தில் இருந்துட்டு எந்த சாசனமுமே பண்ண மாட்டான். எந்த சட்டத்திட்டங்களும் வைகுண்டத்திலேருந்து அவன் இயற்ற மாட்டான். அவன் எங்கே வந்து இயற்றுவான் அப்படின்னா, வியூகமூர்த்தியாக க்ஷீராப்தியில் வந்து சயனிச்சுண்டு எல்லா சாசனங்களையும் பண்ணுவானான். இங்கேருந்து தான் இந்த உலகத்தையே அவன் நடத்துவான். அங்கேருந்து தான் பல பல அவதாரங்கள்லாம் எடுப்பான். அங்கேருந்து தான் தேவர்களுடைய குறைகளெல்லாம் பிரம்மா மூலமாக தான் கேட்பான். தேவர்கள்லாம் பேச மாட்டார், பிரம்மா மூலமாக தான் அவன் கேட்பான். எல்லாத்தையும் அதை தீர்த்து வைப்பான். நாகம் ஏறி நடுக்கடலில் துயின்ற நாராயணன் அவன். எல்லா டெசிஷனையும் இங்கேந்து அவன் எடுக்கிறதுனால ஆண்டாளும் விரதத்துக்கான சட்டத்திட்டங்களை சொல்கிற போது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன்னு அவனுடைய பேரை பாடினா ஆண்டாள். இந்த பாசுரத்தில் பரமன் அப்படிங்கிற திருநாமம். இந்த பரமன் தான் யார் அப்படின்னா கிருஷ்ண பகவான். கிருஷ்ணனா அவதாரம் பண்ணினான் அப்படின்னு புராணம் சொல்கிறது. ஏஷ நாராயண ஸ்ரீமான் க்ஷீரார்ணவ நிகேதனக நாகபரியங்க முத்ருஸ்ய ஹியாகதோ மதுராம்புரிம். க்ஷீராப்தி நாதனே வாசுதேவ கண்ணனா வடமதுரையில் அவதாரம் பண்ணினான் அப்படின்னு சொல்கிறது இந்த புராண ஸ்லோகம். அவதரதி அவதாரக. அவதரதி அப்படின்னா இறங்கி வருவது. வைகுண்டத்திலிருந்து இறங்கி நம்மக்கிட்ட நெருங்கி வருகிறான் அவன். குடில் கட்டி வாழ்வாரை போலே அப்படிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. குடில் அப்படின்னா சின்ன குடிசை கட்டின்னு வாழ்வா இல்லையா, அது மாதிரிங்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. ஒரு விவசாயி
நெல்லை விதைச்சுடுவான். விதைச்சுட்டு சுற்றி வேலி போடுவான். அறுவடை சமயம் நிலத்துக்கு பக்கத்தில் ஒரு குடிசையை கட்டிண்டு அங்கேயே இருப்பான் அவன். அது மாதிரி பகவானும் ஒரு விவசாயி அப்படிங்கிறது உபனிஷத். இந்த பூலோகத்தில் உயர்ந்த புண்ணியம் பாபங்கிற விதையை நட்டுட்டான் அவன். 2 பயிரும் சேர்ந்த மாதிரி வளர்றது. பாபமாகிய பயிர் புண்ணியத்தை அழிக்க முற்பட்டா பாபமாகிய களையை அறுத்துடுவான். எப்படி அறுப்பான்? சுற்றிலும் வேலி போட்டு ரட்சிப்பான். எப்படி வேலி போடுவான்? இதிகாச புராணங்கள்ங்கிற வேலியை போட்டு ஆச்சாரிய ஆழ்வார்கள் ஸ்ரீசுக்திகளை எருவா போட்டு வளர்க்கிறான். அறுவடைக்கு தயாராகிற போது தானே அங்கேருந்து இறங்கி வந்து மொத்தமும் தன்னோடது அப்படின்னு அறுத்து எடுத்துட்டு போயிடுவானான். அதுக்காகவே ஒரு படி இறங்கி பார்க்கடலுக்கு வந்துடுறான் அவன். அங்கேருந்து இறங்கி கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் அவதாரம் பண்ணுறான். க்ஷீராப்திநாதனை பிரம்மாவை முன்னிட்டு தேவர்கள்லாம் சரணம் அடைஞ்சான். கிருஷ்ணன் எப்படி அவதாரம் பண்ணான்னு புராண ஸ்லோகத்தை பார்த்தோம். இப்போ ராமன் எப்படி அவதாரம் பண்ணான் அப்படிங்கிறத க்ஷீராப்திநாதனை பிரம்மாவை முன்னிட்டு தேவர்கள்லாம் போய் சரணம் அடைஞ்சு ராவணனுடைய தொல்லை எங்களால் தாங்க முடியல அப்படின்னு அவள்லாம் சொல்கிறான். அதுக்கு பகவான் சொல்கிறான், பயம் தியஜத பத்ரம் பக ஹிதார்த்தம் யுதி ராவணம். பயப்படாதீங்கோ, உங்களோட க்ஷேமத்தின் பொருட்டு ராவணனை நான் அழிப்பேன் அப்படின்னா. தசவருஷ சகசிராணி தசவருஷ சதானிச்ச 11,000 ஆண்டுகள் பூமியில் அவதரித்து நான் ஆட்சி பண்ண போகிறேன் அப்படின்னா. ததக பத்ம பலாசாட்சக கிருத்வா ஆத்மானம் சதுர்விதம் பிதரம் ரோசையா மாச ததா தசரதம் நிருப்பம். தசரதற்கு 4 பிள்ளைகளாக பிறக்கப் போகிறேன் அப்படின்னு க்ஷீராப்திநாதன் சொன்னான். பார்க்கடல் நாதன் பிரம்மா கிட்ட சொன்னான். அப்போ ராமனா வந்து அவதாரம் பண்ணினான். அடுத்தது பார்க்கடல் நாதன் அவதாரம் பண்ணிட்டான். பார்க்கடலில் இருக்கிற போது அவன் எப்படி இருக்கான்? பையத்துயின்ற மெதுவாக கள்ள நித்தரை பண்ணுறானா பார்க்கடலில். உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமான் அப்படிங்கிறார் ஆழ்வார். இவன் தூங்கி போயிட்டா நம்ம கதி என்ன ஆகுது? உறங்கிறது போல யோகு செய்கிறானா. கண்ணை மூடிண்டு யோஜனை பண்ணுறான். என்ன யோஜனை பண்ணுறான்? எவ்வளவு சாஸ்திரங்களை நம்மளாம் கொடுத்துருக்கோம், இத்தனை கொடுத்துருக்கேனே, இவன் வேறு வழியில் போகிறானே அப்படின்னு நம்மளை பற்றி தான் யோஜனை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கானா. கண்ணன் எதை யோஜனை பண்ணுறான் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறார். பூதனை சகடாசுரன் போன்ற அசுரர்களை எப்படி அழிக்கலாம், கன்றுகள் கோபச்சிறுவர்கள் கோபிகைகளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணலாம், பிரம்ம வித்துக்களோட பழகி அவளோட ஞானத்தை எப்படி அனுபவிக்கலாம்னு யோக நித்திரையில் யோஜனை பண்ணிட்டு படுத்துட்டு இருக்கான் கண்ணன் அப்படிங்கிறா ஆண்டாள். சரி, கண்ணன் இதெல்லாம் யோஜனை பண்ணா, ராமன் என்ன யோஜனை பண்ணுறான் அப்படின்னா, அதே மாதிரியே ராமனும் குகன் சபரி சுக்ரீவன் விபீஷணன் இவாளுக்கெல்லாம் எப்படி அனுகிரகம் பண்ணணும், ராட்சசர்களை அழித்து ரிஷிகளை எப்படி காப்பாற்றலாம்னு யோக நித்திரையில் இருக்கார் ராமன் அப்படிங்கிறா ஆண்டாள். யோக நித்திரைக்கு அப்புறம் என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, ஸ்வபுத்தியா யோஜயந்திதம் அப்படிங்கிறது மனுஸ்மிருதி. என்ன அர்த்தம்? அவளுடைய புத்தியில் போய் பிரவேசிக்கிறான். யாருக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சானோ அவளோட புத்திக்குள்ளே புகுந்துடுறானா. இதுக்கு எம்பார் அப்படிங்கிறவர், எம்பார் யார் அப்படின்னாக்க பகவத் ராமானுஜருடைய சிஷ்யர், அடுத்த பட்டத்துக்கு வந்தவர். அவர் இதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணுறார். எப்படி புந்தியில் புகுறான் அவன் அப்படின்னு. அவர் உபன்யாசம் பண்ணின்னு இருக்கார். அந்த உபன்யாசத்தை கேட்கறதுக்கு அந்த தெருவில் இருக்கிறவா எல்லாரும் போகிறா. போய் அவருடைய உபன்யாசத்தை கேட்கணும் அப்படின்னு. ஆனால் அந்த தெருவில் திண்ணையில் ஒருத்தர் படுத்துன்னு இருக்கார், வீணாக காலத்தை போக்கின்னு இருக்கார். அவர் அந்த உபன்யாசத்துக்கு வரமாட்டேங்கிறார்.
எல்லாரும் அவன்கிட்ட போய் காலட்சேபத்துக்கு வரக்கூடாதா அப்படின்னு அட்வைஸ் பண்ணினா அவன் கேட்கவே இல்லை. ஒரு நாளைக்கு பார்த்தா திடீர்னு அவன் வந்து உபன்யாசத்துக்கு உட்காந்துட்டான். உடனே எம்பார் கேட்குற, இவன் எப்படி வந்தான் உங்களுக்கெல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்டார். சிலர் சொன்னால் நாங்கள்லாம் போய் சொன்னோம், அது அவனுடைய மனசில் உரைச்சுடுத்து அதனால வந்துட்டான் அப்படின்னார். சிலர் அதெல்லாம் இல்லை, ஏதோ அவனுக்கு அங்கே பொழுது போகலை, இங்கே வந்து உட்காண்டிருக்கான் அப்படின்னா சிலர். ஆனால் எம்பார் சொல்கிறார், யார் சொல்லியும் கேட்காதவன் எப்படி வந்தான் அப்படின்னா பகவான் அவனுடைய புந்தியில் புகுந்து அவனை நல்வழிப்படுத்திட்டான் அப்படிங்கிற இந்த மனுஸ்மிருதி வாக்கியத்துக்கு இவர் அழகாக வியாக்கியானம் பண்ணுறார் எம்பர். அடுத்ததா என்ன பண்ணுறான், பையத்துயின்ற பரமன் அவன். பரமன் அப்படின்னா என்ன அர்த்தம், அவனை காட்டிலும் மேம்பட்டவர்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒத்தார் மிக்கார் இளையாய மாமாயா அப்படிங்கிறார் ஆழ்வாரும். அவனுக்கு ஒக்காரும் இல்லை, அவனுக்கு மிக்காரும் இல்லை அப்படிங்கிறார். இன்னொரு பாசுரத்தில் அவர் சொல்கிறார், உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே அப்படின்னு அவனுடைய மேன்மையை சொல்கிறார். பரமன்கிறதுக்கு இந்த வியாக்கியானம் பண்ணுறார் தன்னுடைய பாசுரத்தில் நம்மாழ்வார். ஒரு பாகவதர் என்ன பண்ணினார், ஒரு அர்ச்சக பாகவதர் என்ன பண்ணார், பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருந்தார். நாம் அர்ச்சனை பண்ணுற போது நாமாவளியை சொல்லி சொல்லி தானே அர்ச்சனை பண்ணுவோம். ஓம் பிரகிருதி நம, ஓம் விகிருத்தியை நம அப்படின்னு நாமாவளியை சொல்லி சொல்லி தானே நம்ம அர்ச்சனை பண்ணுவோம். அந்த மாதிரி அவர் சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கிற போது திடீர்னு ஒரு நாமாவளியை சொல்கிறார். என்ன நாமாவளியை சொல்கிறார் அப்படின்னா, ஓம் தரித்ராய நமக அப்படின்னு தரித்ரன் அப்படின்னு அர்ச்சனை பண்ணுறார். பகவான் பார்த்தான், அவர் கையில் இருந்த அர்ச்சனை தட்டை பிடிங்கிட்டு கேட்குறான், ஓய் நீர் படிச்சிருக்கீரா அப்படின்னு கேட்டான். இவர் கேட்டார், ஏன் அப்படின்னு கேட்டார். என்கிட்ட ஏழ்மை இருக்குது, நான் தரித்திரன்னு அர்ச்சனை பண்ணுறீரே, நீர் படிச்சிருக்கீரா அப்படின்னு கேட்டான் பகவான். நான் நன்னா படிச்சிருக்கேன், நான் சரியாத்தான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார் அவர். என்ன நீ சரியாக சொல்கிற அப்படின்ன உடனே அவர் சொல்கிறார், உமக்கு 2 விதத்தில் ஏழ்மை இருக்குது, நீ தரித்திரன் 2 விதத்தில் அப்படின்னார். அதை நான் நிரூபிப்பேன் அப்படிங்கிறார் அந்த அர்ச்சகர். நிரூபியும் அப்படின்னு சொன்னார் பகவான். அப்போது அவர் சொல்கிறார், உமக்கு சமமானவன் இருந்தால் காட்டுங்கோ அப்படின்னார். பகவான் வாயை இறுக்கி மூடின்ட்டான். பகவானுக்கு சமமானவன் யாருமே இல்லை, அதனால நீ தரித்திரன். அடுத்ததாக சொன்னார், உனக்கு மேம்பட்டவன் இருக்கானா அப்படின்னு கேட்டார். பகவான் இறுக்கமாக வாயை மூடிண்டு ஆனந்தமாக உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிறான், பரவாயில்லையே அப்படின்னு. அவனுக்கு ஒப்பாரும் கிடையாது, மிக்காரும் கிடையாது அப்படின்னு தெரியுது. அப்போது சமமானவனும் இல்லை, மேம்பட்டவனும் இல்லாதவன் யார் அப்படின்னா அந்த பரமன். இந்த பரமனினுடைய அடிப்பாடி அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பாசுரத்தில். பரமனை பாடி அப்படின்னு சொல்லலை ஆண்டாள், பரமனின் அடிப்பாடி அப்படிங்கிறார். ஒரு ஸ்தனஞ்சய குழந்தைக்கு தாயாரிடத்தில் பால் சாப்பிட்றது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் அவனுடைய குழந்தைகளான நமக்கு அவனுடைய திருவடியில். நம்ம கோவிலுக்கு போனால் கூட முதல்ல திருவடியை சேவிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய திருமுகத்தை பார்க்கணுமா. எல்லாம் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் போனால் சேவிப்போம். இந்த திருமலை திருப்பதிக்கு போனாலோ இல்லை ஸ்ரீரங்கத்துக்கு போனாலோ திருவடியை பார்க்கறதுக்குள்ளே ஜரிகண்டின்னு பிடிச்சி தள்ளிடுறாளே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா அவ்வளவுதான். நமக்கு ஏதாவது ஒன்றை தான் பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்க முடியும். மற்ற இடத்துல போய் பெருமாளை சேவிச்சா திருவடியிலேந்து திருமுடியை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுறது. திருவடிக்கு அவ்வளவு ஏற்றம் பகவானுடைய திருவடிக்கு. திருமலையப்பன் சீனிவாசனை போய் நீங்கள் பாருங்கோ, அவனே சொல்கிறான், ஒரு கையை திருவடியை நோக்கித்தான் காண்பிக்கிறான். என் திருவடியை நீ பிடிச்சிக்கோ, உன்னோட கஷ்டங்களை எல்லாம் முழங்கால் அளவு நான் அடிச்சுடுவேன் அப்படின்னு மற்றொரு கையை முழங்கால் கிட்ட வச்சுருக்கான் அவன். அப்போது அவ்வளவு ஏற்றமுடையது பகவானுடைய திருவடி அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போது ராமனுடைய திருவடி
எவ்வளவு ஏற்ற முடியாதுன்னு பார்க்கலாம். ராமருடைய திருவடி ஏற்றத்தை உன் கைவண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன் அப்படின்னு சொல்கிறார் கம்பர். கைவண்ணத்தை அங்கு கண்டேன்கிறாரே எங்கே அப்படின்னா, தாடகையை சம்ஹாரம் பண்ணுற போது உன்னுடைய விரல் திறத்தை நான் பார்த்தேன். அகலிகை சாப விமோச்சனத்தின் போது உன்னுடைய திருவடி திறனை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார். அகல்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? அகல்யா அப்படின்னா களங்கம் அற்றவள், குற்றமற்றவள் அப்படின்னு அர்த்தம். களங்கம் இல்லாதவளா ஆயிட்டா ராமருடைய திருவடி துகள் பட்டதுனால அந்த அகல்யா. அதனால கற்புக்கரசிகள் 5 பேரில் இவளுடைய பெயர் தான் முதலிடம் வகிக்கிறது. அந்த ஸ்லோகத்தை பாருங்கோ. அகல்யா திரௌபதி சீதா தாரா மண்டோதரி ததா பஞ்சகன்யாம் ஸ்மரே நித்யம் மகாபாதக நாசனம் அப்படின்னு முதல் பேர் யாரோட பேர் இருக்குன்னா அகல்யா பேர் தான் இருக்குது. அருணகிரிநாதர் திருப்புகழில் சொல்கிறார், ராமருடைய திருவடி தங்கத் திருவடி அப்படின்னு சொல்கிறார். அவருடைய திருப்புகழை பாருங்கோ. கல்லிலே பொன்தாள் படவே அது நல்ல ரூபத்தே வர கானத்தே கொவ்வை தீர நடக்கும் ராகவன் மறுக்கோனே அப்படிங்கிறார். தங்கத்தோட பியூரிட்டியை செக் பண்ணுறதுக்கு கடைக்கெல்லாம் போனாக்க ஒரு உரைகள் வச்சுருப்பா இல்லையா, பியூரிட்டியை செக் பண்ணணும்னு. அந்த உரைக்கல்லாக இருந்தாலாம் அகலிகை அப்படின்னு சொல்கிறார் யார்? இந்த அருணகிரிநாதர் இந்த திருப்புகழில். நம்ம ஆண்டாளும் பகவானுடைய திருவடியை எப்படி சொல்கிறா? பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படின்னு தான் சொல்கிறார். கல்யாணத்தும் போது கண்ணன் ஆண்டாளுடைய திருவடியை பிடிச்சி அம்மி மேலே வைக்கிறாராம். அம்மி மிதிச்சு கனா கண்டேன் தோழின்னு பாடுறோம் இல்லையா, அவளை திருவடியை பிடிச்சி அம்மி மேலே வைக்கிறார். அப்போது ஆண்டாளுக்கு உள்ளம் தடக்கு தடக்கு தடக்குன்னு அடிச்சுட்டுதான், துடிச்சுதான். ஏன் அப்படின்னா, இவரோட திருவடி பட்ட கல் கூட பெண்ணாக போயிடுமே, நமக்கு போட்டியாக இன்னொரு பெண் வந்துடுவாளோன்னு துடிச்சுதான் ஆண்டாளுடைய மனசு அப்படின்னு யார் வியாக்கியானம் பண்ணுறான்னா பெரியவாச்சான் பிள்ளை இதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார். ஆனால் இந்த இந்த அகலிகை சாப விமோச்சனத்தில் ஒரு தத்துவம் காட்டப்படுறது. என்ன தத்துவம் அப்படின்னா, சம்சாரம்ங்கிற பெரும் பாபம்தான் அகல்யை. பகவானுடைய திருவடி சம்பந்தத்தினால அந்த பாபம் தொலையும். அப்போ திருவடி ஏற்றம் சொல்லப்படுறது இந்த அகலிகை சாப விமோச்சனத்தினால. அப்போ திருவடியைத்தான் நம்ம எல்லாருமே முதல்ல சேவிக்கணும். பரமன் அடிப்பாடி அப்படின்னு சொன்னான். இப்போ ராமருடைய திருவடி ஏற்றத்தை பார்த்தோம். கல்லா இருந்தவளை பெண்ணா ஆக்கிட்டார். கண்ணனுடைய திருவடி தீண்டி கரிக்கட்டையாக இருந்தான், பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்த ஒரு குழந்தை. யாருன்னா பரீட்சித்து. அவனுக்கு உயிர் கொடுத்துட்டான் கண்ணன். குழந்தையுடைய அம்மா உத்தரகுமாரி வந்து கண்ணன் திருவடியை பிடிச்சுண்டு அழறா, என் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் கல் போல கட்டை போல இருக்கான் கண்ணா அப்படின்னு அழுதா. அப்போது அந்த சமயம் ஒரு அசரீரி வாக்கு கேட்டுதான். எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் பொய்யே பேசலையோ, சத்தியமே பேசுகிறானோ, எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் குறிப்பிட்ட காலங்களில் பிரம்மச்சாரியாக இருந்திருக்கானோ அவன் தீண்டினா இந்த குழந்தை பிழைக்கும் அப்படின்னு அசரீரி வாக்கு கேட்கறது. மோஸ்ட் அன்சூட்டபிள் பர்சன் யார்? கண்ணன். ஏன் 16,108 பத்தினிகள். ஆனால் இங்கே என்ன வார்த்தை போட்டு சொல்லியிருக்கு? எவன் ஒருவன் தன் வாழ்நாளில் குறிப்பிட்ட காலங்களில் பிரம்மச்சாரியாக இருந்திருக்கானோ அப்படின்னு. அப்போது குறிப்பிட்ட காலத்தில் தான் அவன் பிரம்மச்சாரியாக இருந்திருக்கான். ஆனால் சத்தியம் பேச மாட்டான், ஏலா பொய்கள் உரைப்பவன் அவன். உடனே அவன் என்ன பண்ணான்? தன்னுடைய விரல்கள்னால, கட்டை விரலால் குழந்தையை பரீட்சித்த தீண்டினான். திருவடி பட்ட உடனே அந்த குழந்தைக்கு உயிர் வந்துடுத்து, உயிர் பிழைச்சுடுத்து அந்த குழந்தை. அப்போது பரமனோட திருவடி ஏற்றத்தை சொல்லி அந்த பரமனின் பெருமையை உறக்க நம்மளாம் பாடணும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். பரமன் திருவடி அவனை பாடணும் அப்படிங்கிறார். அப்படி பாடினா ஒருத்தி, உறக்க பாடினா. எப்படி பாடினா? சங்கு சக்கர கதாபாணி
துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு உறக்க பாடினா திரௌபதி. அவன் வரல, ஆனால் அவனுடைய நாமம் புடவையை சுரந்து திரௌபதியுடைய மானத்தை காப்பாற்றிடுத்து. பரமன்கிற திருநாமத்தின் ஏற்றத்தை இந்த பாசுரத்தில் கண்ணன் ராமன் 2 பேருக்கும் எப்படி பொருந்துறது அப்படின்னு பார்த்தோம். இனி சுவாபதேசமாக ஆச்சாரியன் சுவாமி தேசிகரின் பெருமையை அனுபவிக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் அப்படின்னா ஆச்சாரியனே கத்தின்னு இருக்கக்கூடிய நம் பாவைக்கு கண்கண்ட தெய்வமான ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணுவது. ஆச்சாரியனுக்கு எப்படி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகரே ஒரு பிரபந்தத்தில் சொல்லியிருக்கார் பாருங்கோ. ஏற்றி மனத்தெழில் ஞான விளக்கை இருள் அனைத்தும் மாற்றினவர்க்கு ஒரு கைமாறு மாயனும் காணகில்லா அப்படிங்கிறார். நாராயணனே வந்தாலும் ஆச்சாரியனுக்கு கைமாறு செய்ய முடியாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, போற்றி உகப்பதும் புந்தியில் கொள்வதும். ஆச்சாரியனை நம்ம போற்றி புகழணும், அவருடைய திருவடிகளை நெஞ்சத்தில் நிறுத்தி வச்சுக்கணும். பொங்கும் புகழ் சாற்றி வளர்ப்பதும், அவருடைய புகழை மற்றவர்களுக்கு சொல்லி அவருடைய புகழை பாடணும். சற்று அல்லவோ முன்னம் பெற்றதற்கு, இத்தனையும் பண்ணினா கூட அவர்கிட்டேந்து பெற்ற உபகாரத்துக்கு, அவர்கிட்டேந்து பெற்ற அந்த மந்திரத்துக்கு ஈடு இணை ஆகாது அப்படின்னு யார் புரிஞ்சு வாழறாளோ அவாதான் இந்த வையத்தில் வாழ்பவர்கள். இல்லைன்னா இந்த வையத்தில் அவர்கள்லாம் வீழ்வார்கள் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். இந்த இடத்துல பகவானுக்கு கைங்கரியத்தை விட ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிற ஆச்சாரிய கைங்கரிய ஏற்றத்தை சொல்கிறார் அவர். அடுத்தது பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமன் அடிப்பாடி. பரமனுடைய திருவடியாகவே இருப்பவர் யார்னா சுவாமி வேதாந்த தேசிகன். ஏன்னா நேற்றுக்கு தான் சொன்னமே, அவர் கண்டையினுடைய அவதாரம். அதனால பரமனுடைய திருவடியாகவே இருக்கார் அவர். அவருடைய புகழை பாடணும்னா அவரோட பிரபந்தங்களெல்லாம் கற்றுண்டு சொல்லணும். புகழை பாடுறேன் தேசிகர்னு சொன்னால் போருமா? அவர் எத்தனை ஸ்துதிகள் பாடியிருக்கார். அந்த ஸ்துதிகளில் சிலதாவது நம்ம தெரிஞ்சுண்டு ஸ்ரீஸ்துதி, பூஸ்துதி, கோதாஸ்துதி இதெல்லாம் கற்றுண்டு நம்ம பாடணும். முக்கியமாக கோதாஸ்துதி அவ்வளோ அழகாக பாடியிருக்கிறவர். நெய் உண்ணோம், பாலுக்குள்ள நெய் ஒளிஞ்சென்று இருக்கிற மாதிரி நம்மளுடைய சரீரத்துக்குள்ள ஒளிஞ்சென்று இருக்கிற ஜீவாத்மாவை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தன்னைத்தானே அனுபவிக்கக்கூடிய கைவல்ய நிலை இருக்கக்கூடாது. பால் உண்ணோம், சிற்றின்பத்தில் நாட்டம் கூடாது. நாட்காலே நீராடி ஆச்சாரியன் குணங்களில் நீராடி அவரோட தனியன், அவருடைய ஒரு பாசுரம், அவரை பற்றிய ஒரு பாசுரம், அதை டெய்லி நம்ம சொல்லணும். மையிட்டு எழுதோம், மலரிட்டு நாம் முடியும். மைங்கிறது ஞான யோகம், மலர் அப்படின்னாக்க மலரிட்டு பூஜை பண்ணுற கர்மயோகம், பக்தி யோகம் இவைகளெல்லாம் விட்டுடணும். ஆச்சாரியனே கதி அப்படின்னு இருக்கணுமா. செய்யாதன செய்யும். நம் பூர்வாச்சாரியர்கள் அனுஷ்டிக்காத உபாயங்களான படத்துக்கு பூஜை பண்ணுறது. நம்ம பூர்வர்கள்லாம் படத்துக்கெல்லாம் பூஜை பண்ணலை. அர்ச்சாமூர்த்தி சிலை ரூபத்தில் இருக்கிற பெருமாளுக்கு தான் அவள்லாம் பூஜை பண்ணினா, இல்லை சாலக்கிராமத்துக்கு பூஜை பண்ணுவாள். அதனால் படத்துக்கு நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பண்ணலை, அதை நம்ம பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவள் சொல்லாத விரதங்கள் எல்லாம் புதுசாக நம்ம அனுஷ்டிக்கக்கூடாது. அவள் சொல்லலை அந்த விரதங்கள்லாம். நீ போய் நெருப்பில் நட அப்படின்னு அவள் சொல்லவே இல்லையே. எதுக்காக உன்னை நீ வருத்திக்கிற அப்படின்னு அவள்லாம் கேட்பாள். அதனால் அவள் செய்யாத விரதங்களெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, புதுசாக அனுஷ்டிக்கக்கூடாது. ஆச்சாரியனை கடந்து அவரை பைபாஸ் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட நம்ம போகக்கூடாது. ஆச்சாரியன் என்ன பெரிய இவரா, நான் நேர பெருமாள் கிட்டேயே போயிடுவேன். ஏன்னா நான் தான் நல்ல பொசிஷனில் இருக்கேன், நேராக எனக்கு பெருமாள் கருவறைக்குள்ளே போயிட முடியும் அப்படின்னா போக முடியுமா? கருவறைக்குள்ளே எல்லாரும் கருவறைக்குள்ளே போக முடியாது. ஆகம விதி தெரிஞ்சவா தான் கருவறைக்குள்ளே போக முடியும். அதனால ஆச்சாரியனை பைபாஸ் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட போகக்கூடாது. ஆச்சாரியன் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும். அவரை முன்னிட்டு தான் பெருமாள் கிட்டையே போகணும். இதை ராமாயணத்தில் ராமனே நமக்கு காண்பிச்சு கொடுக்குறார். விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணர்களை அழைச்சிண்டு போகிறார்.
அழைச்சிட்டு போகிற போது, ராமா, இந்த தாடகை பெண்ணே இல்லைப்பா, அவள் ஒரு அரக்கி. நான் வேத நூல்களை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் உனக்கு நான் இதை சொல்கிறேன். இவள் பெண்ணாச்சேன்னு நீ யோசிக்காத, அவளை அடி, வில்லால் அடி அப்படின்னார். உடனே குரு விஸ்வாமித்திரர் உடனே ராமர் சொல்கிறார், குருதேவா, வேத நூல்கள் எல்லாம் கோட் பண்ணி நீங்கள் இதை எனக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை குருதேவா. நீங்கள் கட்டளை இடுங்கோ போகிறோம், அதை நான் குருவினுடைய ஆணைன்னு செஞ்சுடுவேன் அப்படின்னு. அப்போ குருவினுடைய கட்டளைக்கு நம்ம அடி பணியணும்னு தெரியுது. ராமனே அடி பணிஞ்சிருக்க. அப்போது நம் முன்னோர்கள் ஆச்சாரியர்கள் சொன்னதைத்தான் நம்ம செய்யணும். தீக்குறளை சென்றோதும் அப்படின்னா பகவானோட சம்பந்தம் இல்லாத வீண் பேச்சு பேசக்கூடாது. பகவானோட யார் பேசுகிறாளோ, பகவானை பற்றி யார் பேசுகிறாளோ அவளோட தான் நம்ம அந்த சத்சங்கத்தில் தான் நம்ம இருக்கணும். பாகவதர்கள்கிட்ட அபச்சாரமே படக்கூடாது அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன். பாகவதர்கள்கிட்ட அபச்சாரப்பட்ட அந்த பகவானே பொறுத்துக்க மாட்டான்னு ஒரு ஸ்லோகம் பாடியிருக்க. அந்த ஸ்லோகம் ரொம்ப கடினமான ஸ்லோகம். அதில் என்ன சொல்லி இருக்குங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். திமிங்கிலம் அப்படின்னு ஏன் திமிங்கிலத்துக்கு பேர் அப்படின்னா, திமி அப்படின்னு ஒரு வகை மீன், கிளதி அப்படின்னா சாப்பிட்றது. திமிங்கிற மீனை சாப்பிட்றதுனால அதுக்கு திமிங்கிலம் அப்படின்னு பேர். அந்த திமிங்கிலத்தை ஒரு மீன் சாப்பிட்டா அதுக்கு திமிங்கில கிளம் அப்படின்னு பேர். இதை இன்னொரு மீன் சாப்பிட்டா திமிங்கில கில அப்படின்னு பேர். ஒத்தன் திமிங்கில கில அளவுக்கு பாபம் பண்ணினாலும் அந்த அத்தனை பாபத்தையும் விழுங்கும் திமிங்கிலம் எது தெரியுமா? சரணாகதி அப்படிங்கிறது தான். ஆனால் அந்த சரணாகதியையே விழுங்கும் திமிங்கிலம் எது அப்படின்னாக்க பாகவத அபச்சாரம். பாகவதர்கள்கிட்ட அபச்சாரப்படக்கூடாது. அடியார்கள்கிட்ட அபச்சாரப்பட்டால் அந்த பகவானே ரட்சிக்க மாட்டான் அப்படிங்கிறார் சுவாமி வேதாந்த தேசிகன் அந்த ஸ்லோகத்தில். அடுத்தது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. ஐயம் அப்படின்னா ஆகிஞ்சன்யம் அப்படின்னு அர்த்தம். அதாவது நம்மால் இயலாத நிலை, பகவானை தவிர வேறு கதி இல்லை அப்படின்னு இருப்பது, அதுதான் ஆகிஞ்சன்யம். பிச்சை அப்படின்னா கோப்திருத்வ வர்ணம் அப்படின்னு சொல்லுவார். எம்பெருமானே நீயே ரட்சகன் அப்படின்னு இருக்கணும். சுவாமி வேதாந்த தேசிகன் வேளுக்கை பெருமாள் நரசிம்ம பெருமாளை பாடுற போது சொல்கிறார், துவயி ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி துவயி சா ரக்ஷதி ரட்சகைஹி கிமன்யைஹி. நீயே ரட்சகன்னு இருக்கிற போது நான் ஏன் வேறொரு தெய்வத்தை நாடப் போகிறேன்? நீ என்னை கை விட்டுட்டா வேற யாராலையும் என்னை ரட்சிக்க முடியாது அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் சுவாமி வேதாந்த தேசிகன். இப்படி ஐயமும் பிச்சையும் நன்கு ஒரு சிஷியன் பண்ணணும். உய்யுமாறு எண்ணி உகந்து. உய்யும் ஆறு அப்படின்னு நம்ம பிரித்தோம்னாக்க 6 வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். என்ன 6 வார்த்தைகள் அப்படின்னா, சீமன் நாராயணன் பிராட்டிக்கு உபதேசம் பண்ணின துவயம் அப்படிங்கிற 2 வரிகளை கொண்ட அந்த மந்திரம். அதை இலக்கண ரீதியாக பிரித்தா 6 வார்த்தைகள் வரும். மந்திரத்தை ஆச்சாரியன் அணுகி பணிஞ்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நேத்திக்கே நான் சொன்னேன். அதை வெளியில் சொல்லக்கூடாது, மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும். அந்த மந்திரத்தை பிரித்து அர்த்தம் சொல்லலாம். அதை இப்போ நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸ்ரீமன் நாராயண சரணவ் இது முதல் வார்த்தை, சரணம் இது 2வது வார்த்தை, பிரபத்தியே இது 3 வார்த்தைகள். ஸ்ரீமன் நாராயண சரணவ், சரணம், பிரபத்தியே 3 வார்த்தைகள். அடுத்த வரி ஸ்ரீமதே இது ஒரு வார்த்தை, நாராயணாய இது 2வது வார்த்தை, நமக இது 3வது வார்த்தை, ஸ்ரீமதே நாராயணாய நமக இந்த 3 வார்த்தைகள், டோட்டல் 6 வார்த்தைகள். என்ன அர்த்தம் இதுக்கு? அர்த்தம் தெரிஞ்சு இந்த மந்திரத்தை சொல்லணும். என்ன அர்த்தம்? பிராட்டியோடு கூடிய பெருமாள். எப்போதுமே பெருமாள்னு தனியாக போய் நம்ம சேவிக்கக்கூடாது. பிராட்டியோடு கூடியவன் தான் பெருமாள். அவன் ஸ்ரீயப்பதி, அவன் ஸ்ரீமன் நாராயணன். அதனால் பிராட்டியோடு கூடிய பெருமாளின் திருவடிகளை பற்றுகிறேன், அந்த பெருமாளுக்கே எல்லா கைங்கரியமும் செய்ய கடவேன் அப்படின்னு அர்த்தம் இந்த வரிக்கு.
இதை மனசில் இருத்திண்டு இந்த மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுறது. உய்யுமாறு எண்ணி உகந்து. இதை எப்பொழுதும் ஒரு சரணாகதன் நினச்சுண்டே இருக்கணும். உய்யுமாறை எண்ணி உகந்து வாழ்க்கையே நோன்பாக ஆச்சாரியனான சுவாமி தேசிகனையே கண்கண்ட தெய்வமாக நினச்சிண்டு வாழணும்னு சுவாமியுடைய பெருமையும் ஒரு சிஷ்யன் எப்படி இருக்கணுங்கிற நிலையும் சொல்லப்படுறது இந்த பாசுரத்தில்னு சொல்லி சுவாமிக்கு அடியேன் மங்களம் பாடி அமைகிறேன். ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.